அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே
ஆமையா என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமா அம்பிகை உச்சி மாகாளி உலகம்மாள் என கருள் புரிவா சம்போ அறிவோம் நவே சிவா ஏகவீரா
அவன் தான் வரமாட்டேன்னு இருந்தான். சாமி கணபதியே என் கூறு கணபதியே என் கூறு அப்பனை கனவிலே உணவதியாறு முகே சாமி குஞ்சேரமே உமைப்பா பாடுவோமே ராமா பலகாலம் உமை தொடர்வே தேடுவோமே ராமா நாங்கள்
வீகரே விருத்தம் போட்டாரு தங்கம் உலகிற்கு அதிபதி செங்கி அவர் புலவர்மா காட்டு மல்லி பூத்தரியும் அடைய நல்லு நகரி வாழும் கட்டு கட்டகவி வாழும் கனநாத நாமம் கலி உலகிற்கு அதிபதி கலி உலகி கணபதி சாமி வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகு சபையோர்க்கெல்லாம் குழந்தை நமஸ்கரித்து சபையோர்கள பெரியோர்கே சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்க சாஸ்திரங்களை சுருக்க சொல்லி இந்த சக்தி கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டனை பலது உச்ச வந்துட்டா உங்க பாலகி மொழி என்ன சொல்லுகிற சொல்லடி சொல் குறைகள் இழந்துட்டா சொந்த குழந்தை போல் என்னவே அறிந்து நம் வாடிட்டா அறியாமல் வாடிட்டா தெரிந்து நாம் வாடிட்டா தெரியாமல் வாடிட்டா முன் சொல் பின்னால் வந்துட்டா இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டா ஆறு பிள்ளை நூறு ஆறு பிள்ளை நூறு எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா. சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே அதாவது இந்த வத்தகரெட்டிப்பட்டி மாநகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட உலகம்மன் உச்சி மாகாளியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேர்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்தில் கார்த்திகை மாத திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வில்லிசையை இன்னைக்கு வரவழைத்து உள்ளார்கள் இரண்டாவது வருடமும் நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பித்தாலும் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கத்தைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல.
அரிக்கும் சிவனுக்கும் ஆமா ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆமையா அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் ஆமா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா. ஆமா சாஸ்திர விதி அது. அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, என்னாகும்? சாமி கோயிலுக்குள்ள வராது. வராது வராது. தூத்துக்குடி பைபாஸ்ல வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடும். ஆமா 4 வழி சாலையில் போயிரும். பிறகு சரி அதனால சாஸ்தா பிறந்தாதான் சாமியே உள்ள வரும், பார்த்துக்கோங்க. கண்டிப்பா. ஆகையினாலே என்ன 4 வார்த்தையில் சாஸ்திரத்துக்கு சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு ஆமா சக்தி கொண்டு கொலுவருக்கு இந்த உலகம்மன் உச்சிமாகாளி அம்மன் திருப்புகளை நாங்கள் பாட இருக்கிறோம். பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போயிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். ஆமையா எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். ஆமா சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் இருந்த போயிலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். ஆமையா அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஆமா எங்களுக்கு முன்பாகவே ஆமையா இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. சரி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. பாதி மதி கங்கையோடு பாம்பணிந்தே பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதா தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்று
கொலை போடுங்கன்னா கன்னத்துல கை வச்சாலும் பார்க்கல என்ன கேட்க தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லதுக்கு இவ்வளவு தைரியம் வரணுமே. அதெல்லாம் தாய்மார்களுக்கு கொலவு கூட தெரியாம இருக்குமா? தெரியும், ஆனா வெக்கமா இருக்கு. நீங்க பயப்படாம கொலவு போடுங்க. நான் நாட்டாம கிட்ட சொல்லி 100 ரூபா வாங்கி தரேன். தாய போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மை குலவ ஏ முக்கா முக்கா மூணு பேர் குலவ போடுங்கம்மா பொன்னால பூனூல பொன்பதித்த தாவடம்மா வெள்ளியால பூனூல ஏ வெள்ளியார பூனூல ஏ வெங்கலத்த தாவடம்மா வெங்கலத்த தாழ்வடமா தங்கத்தால பூனூல தங்கத்தார பூனூல கனிவயிர தாவடம்மா கனிவழியே தாழ்வடமா ஆனப்பட குலப்பட ஆனப்பட கூறப்பட ஐயங்காச்சி பேப்படையா ஐயங்காட்சி வெப்படையும் முன்படையா பின்படையா முன்படையும் பின்படையும் தண்டியலும் பெரும்படையா தந்தியாரும் பெரும்படையும் ஆனப்புலி கூட்டத்தோடு ஆனப்புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே. அவதரித்து வாராரே. ஆரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்ததினாலே ஆமையா, அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஆமா. ஐயனுக்கும் மெய்யனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து சாமி ஆதிவள்ளி கைலாசத்தி ஆதிவள்ளி கைலாசத்தி ஆணி பெண்ணா முடி உலங்கு யாரெல்லாம் கொலைவிருந்தா அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலைவிருந்தா இந்திரலோகம் தன்னதிலே இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலைவிருந்தா சத்தியலோகம் தன்னதிலே கதிர்முகம் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலைவிருந்தா கைகுண்ட லோகத்திலே பச்சை மாறு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவுசுடனே கொலைவிருந்தா அங்கே பவுசுடனே கொலைவிருந்தா லட்சுமியோ லட்சுமியோ ஏ லட்சுமி அங்க பௌசுடனே கொலுவிருந்தா ஐயா பௌசுடனே கொலுவிருந்தா முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்தியரம் உலகத்திய அழகு கலை கூட்டு மாமுனி அமரர் தேவர் முனிவரும் அஷ்டதுக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலை விழுந்தார் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தெய்வ கையிலே கொலுவிருந்தாயோ அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு இன்னும் யாரெல்லாம் கொலைவிருந்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் ஆகாயத்தி சூரியன் ஆகாயத்தி சூரியன் அன்புகுளி சந்திரன் ஆகாயவாணியும் ஆகாயவாணியும் அன்னை கங்காதேவி ஆகாயவாணியோடு அங்கே கங்காதேவி கொலுவிருந்தாயோ
கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து அழகா படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நம்மளதானே ஒளியெல்லாம் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. நம்மள நல்ல நம்மள எதுக்கு படைச்சாரு ஆண்டவன்? நம்மளெல்லாம் ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ? ஆமா, உண்மை கூட கிடந்து மது கட்ட வேண்டியிருக்கலாம் மாப்பிள்ள. அப்படியா? ஆமா, மனுஷனா பூமியில பிறந்து வளர்ந்து மொத்த கல்யாணத்தை முடிச்சு 2 பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி வந்திருக்க நேரத்துல இதெல்லாம் குறைச்சி வச்சிருக்கோம் ஐயா. அது மட்டும் தான். அப்ப பூமியில பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒரு கல்யாணத்தை முடிச்சு மனிதர் மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? இப்படி இருந்தா போதும். மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாரா. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றே ஆண்டவன் உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்து தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் அனைவர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலகம் இப்படித்தான் இருப்பா, உச்சி மாகாளி இப்படித்தான் இருப்பா, கருப்பசாமி இப்படித்தான் இருப்பாரு, வைரவசாமி இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவனுடைய வடிவத்திலே அதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளே பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த உலகம்மா அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி இப்படி உறங்கலாமா? நானும் இப்பதானே கதையை ஆரம்பிச்சிருக்கேன். கதையை ஆரம்பிக்கும் முன்னே அவ கன்னத்துல கைய வச்சு உறங்க ஆரம்பிச்சிட்டாவோ. அது தாய்மாரெல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்திருப்பாங்க. கோவில் கொடை விழானா விரதம் இருப்பாங்க. அப்படி இப்படியுமா அலைஞ்சிட்டு கொஞ்சம் எதையாவது வயத்தை பட்டி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு விரதம் இருக்கத்தான் செஞ்சிருப்பாங்க. பெரும்பாலும் ரொம்ப தீவிரமா இருந்திருக்க மாட்டாங்க. அதனால நல்லா சாப்பிட்டு வந்ததுக்கும் மண்டபத்துல காத்தாடி ஓடுறதுக்கும் கீழே தரவர நல்ல கூலிங்கு. நான் படிக்க பாட்டுக்கு உங்களுக்கு தாலாட்டுது மாதிரி இருக்கு. இருக்கும்ல. அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் உலகத்திலே மனிதர்களுக்கு மட்டும்தான் 6 அறிவை கொடுத்தாரா. மற்ற மிருகங்களுக்கு எல்லாமே 5 அறிவு தான். மனிதராகப்பட்ட நாமளுக்கு மட்டும் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். 3 ஆசைகளை கொடுத்தார். நீயே 6வது அறிவு உபயோகப்படுத்தலன்னா வேற யார் உபயோகப்படுத்துவா? நீயே ஒரு ஓரமா வச்சிருக்க. வேற எங்க மத்தவங்களை சொல்லதுக்கு எங்க இருக்கு? நீ இருக்கல, நீ தான் பெரிய மனுஷன். உனக்கு அறிவு இல்ல, அப்புறம் எங்களுக்கு எங்க அறிவு இருக்கும்? நிக்க வேண்டியதானே. அப்ப இந்த ஆண்டவன் என்சான் உடம்பை கொடுத்தார். நாமளுக்கெல்லாம் ஒரு சான் வயற்சை கொடுத்தார். எனக்கு மட்டும் ஒரு சான் கூட ஒரு அரை சான். உனக்கு ஒரு சான் ஏன் கூட இருக்குன்னா
இந்த நாய் வயிறு சொல்லுவாங்க பாத்திருக்கியா? அப்படியா? நாய் எத்தனை தெருவுல சாப்பிட்டாலும் அதுக்கு வயிறே தெரியாது. அதே மாதிரி அத மாதிரி உன் வயிறு அப்படி ஒரு வயிறு. வயிறு வந்து நீள வயிறு. சரி. அப்ப எண்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயிற்றை கொடுத்தார். ஆமையா. ஒரு சான் வயிறுன்னா ஒரு வயிறு இருக்குது ஒரு சாணு தான். அதுக்கு பாடுபடுவதுதான் பெரிய காரியமா இருக்கு. காலையிலையும் பகல்லையும் நைட்டு ராத்திரின்னு பாராம ஊரு விட்டு நாடு விட்டு மாவட்டம் விட்டு தேசம் விட்டு எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. எதுக்கு? வில்லு பாட்டை படிச்சு 10 ரூபா கிடைக்குமா, 1 ரூபா சாப்பாடு கிடைக்குமான்னு எல்லாம் இந்த ஒரு சான் வயிற்றுக்கு தான் இந்த பாடு. சரியான சாப்பாடு, சரியான ஏற்பாடு. அப்போ ஆண்டவன் எண்சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயிற்றை கொடுத்து அதற்கு தகுந்த உழைப்பை கொடுத்து நாமளுக்கு ஊதியத்தையும் கொடுத்து வருகின்றார். அப்போ மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணுமென்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார். அவர் நாடு எங்கும் படி அளந்தார். பணிவிடையை செய்தார். களைத்து வருவார் என்று களைப்பாறை கொடுத்து இளைத்து வருவார் என்று இளைப்பாறை கொடுத்த பார்வதி படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவதான் பொண்டாட்டியா? ஏன் வீட்டுல இருக்க ஆட்சியை பார்க்க பொண்டாட்டி மாதிரி தெரியலையா? சரியில்லை.
இருப்பா. அம்மா அம்மா உழைச்சி கொண்டு கொடுக்கறத கையில கொடுத்தோம்னா அவன் சோத்த கறியை பொங்கி வைப்பா. நம்ம உழைச்சி கொண்டு போறத வேற எங்கேயாவது கொடுத்துட்டு போனோம்னா அப்ப அவன் என்ன செய்வா? அதாவது கட்டிய மனைவி கணவன் மனைவின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பா இருக்கணும்னா நம்ம நடந்துக்கிறத வச்சுதான் அவர் மதிப்பாரு, அந்த அம்மா மதிப்பா. அதனால நல்லபடியா போனா தானே அந்த அம்மா நல்லபடியா மதிப்பா. நீ பண்ணத சேட்டைக்கு ஒன்னையெல்லாம் மதிப்பாளா? தூக்கி போட்டு மிதிப்பா எங்க ஆச்சி. அதோட விட்டாலே நினைக்கணும். விளக்குமாறு அவ்வளவு பட்டாலும் உனக்கு தெரிய மாட்டுக்க. 4 பேர் தெரிஞ்சால் வந்தோடனே இன்னைக்கு அதுக்கு முடிவு தெரிஞ்சிருங்களா? இன்னைக்கு தெரிஞ்சிடும். என்ன தலையெல்லாம் தூசியா இருக்கு, மாசம் கிட்ட நெருங்கிடுது, அதெல்லாம் முடிவு சரியா வந்துடும். இல்ல அப்படின்னு சொல்லுவா. சொன்ன உடனே நான் சொல்லுவேன் வீட்டுல ஒற்றை அடிச்சேன் அதனால தூசியா இருப்பேன். அப்போ ஆண்டவனாகிய பகவானுக்கு பார்வதா தேவி பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். கலைப்பாறு இலைப்பாறு கையிலே இருக்கும் போது அந்த பகவானை இழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே படியிழந்து வாருங்க. அப்ப உலகம் எல்லாம் நீங்க படியிழந்து வரும்போது உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படியிழந்து வருகின்றேன். ஆண்டவன் 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்து வருகிறேன். அம்மா 10 பொருளுக்கு அர்த்தம் வேண்டா என்ன தெரியுமா? ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, தாயே இரண்டும் இரண்டாண்டி ஈஸ்வரனோ, மூணாண்டி முக்கனேனோ, எம்மா நாலாண்டி 4 வேதங்களோ, தாயே 5 நல்ல 5 பஞ்சபூதம் 3 ஆண்டாண்டி, 5 பஞ்சபூதம் 3 ஆண்டாண்டி, எம்மா 6 அது சாஸ்திரம் நந்தாண்டி, 7 ஆண்டியல் சமுத்திரமோ, 8 ஆண்டி 8 திசைகளும் நந்தாண்டி, 9 ஆண்டி நவக்கிரகம் நந்தாண்டி, 10 நல்ல 10 நல்ல 10 நல்ல 10 ஆண்டி 10 ஆண்டி 10 ஆண்டி பகவானு நான் தாண்டி, ஏ பகவானு நான் தாண்டி, ஓ பகவானு நான் தாண்டி. நானும் அசைந்தால் அசையும் அம்மா அகில இந்த உலகமே, நான் கண்ட நகரும் அம்மா நான் படைத்த உலகமே. அடியே பார்வதி, நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகம் எல்லாம், நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி. இரவும் நான் தான், பகலும் நான் தான், இருளும் நான் தான், ஒளியும் நான் தான், பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தான் பார்வதி. 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தானம்மா. அப்படி இருக்கும்போது
ஆண்டவன் இல்லையான இந்த உலகத்துல அணுவும் அசையாது. ஆண்டவா, 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் ஏன் எனக்கு தெரியாமல் வேறு 2 பேர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, இத்தனைக்கும் நான் அதிபதியாக இறைவன், நான் 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்தாலும் இந்த உலக மக்களுக்கு இரவும் பகலும் வரணும் என்று சொன்னா யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை நான் சந்திரனாகவும் வணங்கி வருகிறேன். பார்வதி, ஆண்டவா, வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரனா? அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? ஆண்டவன் 10 பொருளுக்கு அர்த்தம் சொன்னாரு. ஏதாவது ஒரு பொருளையாவது நம்ம பேரை சொன்னாரா இந்த ஆண்டவன்? சொல்லவே இல்லையே. அப்ப இந்த ஆண்டவன் கண்ணை பொத்தி இன்னைக்கு சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு நம்ம பாத்துருவோமே. அப்படி என்று சொல்லி ஆதிபரா சக்தியாகிய அந்த பார்வதா தேவி, அவள் இறைவனுக்கு தெரியாமல் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, அரணாருக்கு தெரியா பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பா, இருகரத்தை எடுப்பா, அவை ஈசங்கண்ண வந்துவா. இருட்டுக்குள்ள ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அப்போ ஈரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருந்தா அந்த காலத்துல கரண்டே இல்லாம வாழ்ந்திருக்காங்க. கரண்டே இல்லாம வாழ்ந்தாங்கன்னா இந்த சின்னதா இருக்கும் பாரு ஒரு லைட்டு, சிமிழி லைட்டு, அதை வச்சுக்கிட்டே பெரியவங்க ஒரு கோட்டை நெல்ல அவிச்சு தட்டிடுவாங்க. அப்படி வேலை பார்த்துருக்காங்க அப்போ. இப்போ கரண்ட் இல்லாம நம்ம ஒரு தேங்காவை கூட அரைக்க முடியாது. தேங்காவை ஏன் அரைக்க முடியாதுன்னா மிக்ஸி இருந்தா தானே இப்ப அரைக்கா. அப்போ அம்மியில என்னத்தையாவது அரைச்சாங்க. இப்ப மிக்ஸி இருந்தா தான் அரைக்க முடியும். அப்போ அந்த காலத்துல வந்து இப்ப இருக்கிற மாதிரி எலக்ட்ரிஷியன் மூலமா எந்த பொருளுமே கிடையாது. ஆமா, இப்ப தானே வந்திருக்கு இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம். அந்த காலத்துல இப்போ உள்ளவங்க இருட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் கூட வேலை பார்த்துக்கிற மாட்டாங்க. கரண்ட் இல்லைன்னா காரியமே நடக்காது. ஏன் நடக்காது? உஷார் இல்ல
கரண்ட் இல்லனா இப்ப உள்ளவங்க பூரா பிள்ளைகளை காலையில பள்ளிக்கூடம் அனுப்பணும், இந்த ஐயாவை காலையில காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும்னா சாயங்காலம் நைட்டே பிரிட்ஜ் மாவு பாக்கெட் வாங்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிடுதா, தோசை மாவு வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு காலையில எந்திரிச்சு மாவு பாக்கெட்டை ஊத்தி தோசை சுட்டு பிள்ளைகளை அனுப்பி வைக்காங்க. அந்த காலம் இப்படி எல்லாம் கிடையாது. அப்ப ஆட்டு உரல்ல மாவாட்டி அதை வச்சு சுட்டு சாப்பிட்டாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு தாய்மார்களுக்கு ஆட்டு உரல்ல மாவாட்டத்தான் செய்வாங்க. ஆட்டு உரல் இல்லைன்னு இருந்தா நல்லா ஆட்டுவாவோ மாவை. அந்த ஊருக்கு ஒத்த உரல் தான் நடக்குமா? அந்த வருஷம் கீவில நின்று மாவு ஆட்டுவாங்களா உங்க தெருவுல? உரல் கிடக்கு. சரி தெரியுமா என்ன? வலது கைட்டு குழவியை பிடிப்பேன். குழவி பிடிச்சி இடது கைட்டு மாவட்ட வலது கைட்டு குழவியை பிடிச்சி இடது கைட்ட மாவாட்டினா என்னமா மணக்கும் மாவு? சூப்பரா இருக்கும். சரி அதாவது அந்த மாதிரிக்கு ஆட்டிட்ட கைட்டு தள்ளி வலது கைட்டு விடிய காலம். சரி அந்த மாவு இந்த இடது கைட்டு தான் நான் வந்து விளைவேன். ஆமா அந்த மாதிரிக்கு காலையில கல்ல வச்சு தோசை சுட்டோம்னா சாதா தோசையா அட தோசை எப்படி குலவிய வலது கையில பிடிச்சி இடது கையில மாவை தள்ளி அதை அரைச்சி இடது கையில வலிச்சு இடது கையில உப்பு போட்டு கழுவணுமா. குளத்துக்கு போவாரோ குளத்துக்கு போக மாட்டாரோ. விளங்குத கையினா நாங்கெல்லாம் சாப்பிடணும்ல மனுஷங்க தானே. அந்த மாதிரி பாத்தியனா வீட்டுல கியூல நிக்கும். இதுக்கு மாவு பாக்கெட்டுக்கு அப்போ மாவு வியாபாரம் பார்க்கவோ. வியாபாரம் பார்த்த பிறகுதான் மத்த வியாபாரம் நடக்கும். ஏன்னா உங்க கை பக்கம் அப்படி அப்போ அந்த காலத்துல ஆட்டு உரல் இருந்ததுனால ஆட்டு உரல்ல மாவாட்டினாங்க. இப்ப தாய்மார்களுக்காக ஏற்கனவே கிரைண்டர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. லட்சுமி கிரைண்டர்னு அப்ப ரொம்ப பேமஸ். அந்த கிரைண்டர்ல கொஞ்ச நாள் மாவாட்டி பார்த்தா பிறகு இவங்களுக்கெல்லாம் அந்த கல்லை தூக்கி கழுவ முடியலையாம். இந்த கிரைண்டர் கல்லை தூக்கி கழுவ முடியலன்னு அந்த கிரைண்டர் தூக்கி தூர போட்டாச்சு. பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் கொடுத்தாங்க. அது ரெட்டை பைதா மாதிரி இருக்கும். ஆமா அதை தூக்கி உள்ள போட்டு அதை வச்சு மாவாட்டுனா அது கொஞ்ச நேரம் மாவாட்டுது. பிறகு திடீர்னு ரிப்பேரா போயிருது. ஆமா பிறகு என்ன செய்ய? அதுக்கு பிறகு அந்த கிரைண்டர் வேண்டாம்னு தூக்கி தூர போட்டா. இப்ப இந்த தாத்தாவை மாதிரி மாவாட்டி வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் வீட்டுல தோசை மாவை ஆட்டி அதை பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி. ஆமா அதை வாங்கி காலையில தாய்மார்கள் எல்லாம் இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. எங்க ஊர்ல இட்லியை சுடணும், தோசையை அவிக்கணும். அப்படி அவிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ மாவாட்டுறதை விட நான் ஒன்னும் ரொம்ப மோசம் இல்லை. ஆமா மணக்கும். அப்போ இந்த தோசைக்கு சட்னி வைக்கணும் பாத்தியா? தேங்காவை சில்லு போட்டு அத மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டிருப்பா. அம்மி இருந்தா அம்மியில அரைப்பா. அம்மியில ஆட்ட இப்ப யாருக்கு தெம்பு இருக்கு? வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு ஆசை இருக்கத்தான் செய்யுது. அவ என்ன செய்வா தெரியுமா? இந்த தேங்காவை சில்லு போட்டு ஒரு துண்டை தூக்கி அம்மியில வைப்பா. அம்மியில வச்சு அம்மி குலவிய தூக்கி போடுவா. தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும். அப்ப அம்மியில அரைக்க முடியுமா? அது ரெண்டு உப்பு கல்லு வச்சு பைய அரைச்சா நல்லா அரைப்படும். சும்மா தூக்கி குழவிய போட்டா தேங்காய் தெரிச்சு போயிரும். ஆமா நான் நல்லா அரைப்பேன் அம்மியில. அப்போ அம்மியில அரைக்க முடியாதவங்க மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் அம்மா கொண்டு கையை வைப்பா. அப்பம் பார்க்க படக்குன்னு கரண்ட் போயிடும். அப்ப அந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோவம். பேதியில போவான் கரண்ட். இப்ப பார்க்க லைனை உருவிட்டானே
நம்ம எப்ப நான் சட்னி வைக்க அப்படின்னு ஏசுவா பேசுவா. அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியலையே. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் பார்த்தார். ஈரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் இருமயமாக இருப்பதனால உலகத்து மக்களுக்கெல்லாம் நாமல் வழி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தான் பகவானும் ஆண்டவன் தான் பகவான் ஆதிசக்தி முன்னால் உச்சி கண்ண திறப்பா உச்சி கண்ண திறப்பா அங்கே உலகில் ஒளி கொடுப்பா. கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்டிறந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம் பாடவே ஆட வேண்டாம் பாடவே ஆடாலி போடவே உச்சி கண்ணி பிறந்ததா உச்சி கண்ணில் தாயே உச்சி நீ மகாளி. தாயே உச்சி கண்ணி பிறந்ததா உச்சி நீ மகாளியம் நாமம் கொடுத்தவோ உச்சி கண்ணிலே நீ ஆங்காரம் ஓங்கார ரூபங்களை கொண்டு பிறந்ததனால உலக சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்து ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவ உச்சி கண்ணில பிறந்ததுனாலதான் உச்சினி மாகாளின்னு பேரு. ஆமா. அப்ப இப்படி வரம் கொடுத்து அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி நெச்சிக்கண்ணை திறந்தார் பாருங்க. சிவபெருமான் உச்சிக்கண்ணை திறக்க பார்வதி ஓடி வந்து பார்த்தார். இறைவனுடைய இரண்டு கண்களை மறைத்திருக்க இந்த மூன்றாவது ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு எட்டி பார்க்க பார்வதி பகவானுடைய உச்சி கண்ணை பார்த்தால. பகவானுடைய உச்சி கண்ணை பார்த்த உடனே அங்கமெல்லாம் பதறி ஆவி தனலாகி பார்வதிக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. அப்ப இந்த சிவபெருமான் பார்த்தார் பார்வதியின் வேர்வை பூமியிலே கலந்தால் பூமியை அழிந்து போகுமே அப்படின்னு 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் வேர்வை துளி அடங்கல. அதிலே இருந்து ஓர் 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாக படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி வாங்க